அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவ சிற்பம் இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? 1935ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு சட்டதிட்டங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா, அதுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்த 18 சிறந்த சட்ட வழங்குனர்கள். அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஒரு மார்பிள்ல அந்த 18 பேருடைய சிற்பங்களையும் செதுக்குறாங்க. அதுல ஒருவராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கார். மற்றும் அவர் கூடவே மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்காங்க. இது ஒரு பக்கத்துல கேட்கும்பொழுது சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு புறம் 1977கள்ல இருந்தே அமெரிக்காவுடைய இஸ்லாமிய அமைப்புகள் அதை எதிர்த்து பல முறை மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. போராட்டங்கள் செஞ்சிருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அதை அவங்க அகற்றல. இஸ்லாம்ல எல்லாம் வல்ல இறைவனான அல்லாஹ்வுக்கே எந்த விதமான உருவங்களோ சிலைகளோ கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு அது முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒன்று. ஒரு மனிதருக்கு நீங்க மரியாதைக்காகவே ஒரு சிலையை வைத்தாலும் அதையும் பிற்காலத்தில் மக்கள் தங்களுடைய கடவுளாகவும் குல தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமும் நமக்கு கற்று தந்திருக்கு. நாமளும் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஹதீஸ்ல, கிறிஸ்தவர்கள் மரியமின் மகனான ஈசாவை அளவு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் அளவு மீறி புகழாதீர்கள். நான் அல்லாஹ்வுடைய இறை தூதர் மற்றும் அடியான். எனவே என்னை அல்லாஹ்வுடைய இறை தூதர் மற்றும் அடியார் என்றே கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நபிகள் நாயகமுக்கு பிடிக்காத ஒரு செயலை இவங்க செஞ்சுட்டு அது இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகமுக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த சிற்பம் வைக்கப்பட்டு. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.